எல்லா விஷயங்களை பற்றியும் எப்போவுமே ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படியே ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரு சில டைம்ஸ் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறதுக்காகவே ஜஸ்ட் சைலண்ட்டாக இருந்து பாருங்களேன். புது புது ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாள் இல்லாட்டி கூட வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது மனசார யாரையாவது பாராட்டி பாருங்க. உங்களோட அப்ரிசியேஷனுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஜென்யூன் அப்ரிசியேஷன், உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதோ, இல்லை நீங்கள் என்னோட லைஃப்பில் இருக்கிறது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன்னு சொல்கிறதோ, ஏதோ ஒரு விஷயம் சிம்பிளான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் உணர்ந்த மனசுலேருந்து சொல்லும் பொழுது அதுக்கான வேல்யூவே தனி தான். அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் சொல்கிறவங்களுக்கும் சந்தோஷம், அதை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட பணத்தை நீங்கள் எவ்வளோ மதிப்பீங்களோ அதே அளவுக்கு உங்கள் நேரத்தையும் நீங்கள் மதிக்கிறதுக்கு பழகிக்க ஆரம்பிக்கணும். தேவையில்லாத இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னா அது எதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது அவசியமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. டைம்னு நான் சொல்லும் பொழுது எனர்ஜியும் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தேவையில்லாத இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணும்போது நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே கவலைகள் இருக்கும். எல்லாரும் அவங்க லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நமக்கே தெரியாமல் ஒரு சில டைம்ஸ் இல்லாத பிரச்சனைகளை பற்றி நம்ம ரொம்ப வரி பண்ணிட்டு இருப்போம். இமேஜின்டு ட்ரபிள்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இல்லாட்டி கூட நம்மளா இமேஜின் பண்ணி ரொம்ப மிகைப்படுத்தி அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அதுலேருந்து யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அந்த ஒரு அவேர்னஸ் தான். இது உண்மையிலே இது ஒரு பிரச்சனையா, இல்லை நான் தான் இந்த ஒரு பிரச்சனையை இவ்வளோ மிகைப்படுத்தி பார்க்குறேன்னா அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் இன்னைக்கு இந்த நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்ற ஒரு குவெஸ்டனுக்கு ஒரு 10 லைன்ஸில் ஒரு ஆன்சர் எழுதுங்க. இதுவே ஒரு டைரியா வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னியாக இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இது வாரத்துக்கு ஒரு 2 or 3 days கூட ட்ரை பண்ணுங்கள். இதனால் என்ன நடக்கும்? பேசிக்கலி லைஃப்பில் உங்கள் கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயங்கள், உங்கள் கண்ட்ரோல் மீறி நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ண மாட்டீங்க. அதனாலேயே உங்களோட எனர்ஜி, உங்களோட டைம், உங்களோட அட்டென்ஷன் எல்லாமே எது உங்கள் லைஃபுக்கு தேவையோ, எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கோ அதில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதுவே உங்கள் லைஃபுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் மற்றவங்க லைஃப்பை பார்த்து உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணி மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு செகண்டில் இருக்கிற நிம்மதியை நம்ம இழக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா மற்றவங்க லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணாலே போகிறோம். நம்ம ஏதோ ரொம்ப பெரிய விஷயங்களை இழந்த மாதிரியும் நம்ம லூசர்ஸ் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடும். மற்றவங்க செய்கிற ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், அந்த ஒர்க் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகலாம், நம்மளும் நிறைய ஹார்ட் ஒர்க் போகணும் அப்படின்ற ஒரு தாட் வரலாம். பட் கம்பேரிசன்ன்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இட்ஸ் ஷுவர்லி அ தீஃப் ஆஃப் ஜாய். எப்பெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து 2 காலம்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு லிஸ்ட் எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்குது, அண்ட் இன்னொரு சைடு எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயங்கள், அப்படி ஒரு லிஸ்ட் போடுங்க. அண்ட் இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் கவனம் செலுத்துங்க. அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் கொண்டு போக முடியும்னு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோல் மீறி இருக்கிற விஷயங்களை லெட் கோ பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் அந்த ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. எங்கே நான் இன்னொருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டால் என்னோட மதிப்பு குறைஞ்சிடுமோ, இல்லை அவங்க என்னை பற்றி குறைவாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் வேண்டாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டால் அந்த ஒர்க்கில் இன்னுமே நீங்கள் ஃபாஸ்டராக ப்ராக்ரெஸ் பண்ண முடியும்னா ப்ளீஸ் அதை கேட்குறதுனால எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்ப் கேட்டு அதுலேயே டிபெண்ட்டாகவும் நம்ம மாறிடக்கூடாது. அதாவது சொந்தமாக நம்ம செய்ய வேண்டிய இடத்துல எல்லாமே இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டோ, இல்லை இன்னொருத்தவங்க மூலமாக தான் அந்த காரியம் நடத்துகிற மாதிரி ஒரு டிபெண்டன்சியும் க்ரியேட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகாமல் ஹெல்ப் கேட்குறதுல அந்த தயக்கத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனக்கும் இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ரூல். ஆக்சுவலி 2 ரூல் இருக்குது. ஒன்று, டாக்டர்ஸ் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி மினிமம் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எல்லா நாளும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ஒரே நேரம் படுத்து ஒரே நேரம் எந்திக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்லீப் ரெஜீமை ப்ராப்பராக கொண்டு வந்துடுங்க. அண்ட் 2வது சப் ரூல் மார்னிங் ஒரு 1/2 hour ஏர்லியாக எந்திக்க முடியுமா, ஆர் 1 hour ஏர்லியாக எந்திக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ஒரு கேப்பில் நீங்கள் டைம் இருந்தால் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டீஸை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி போட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.